இவன் பாருங்கள் பழைய அவதாரம் எடுத்துக்கிட்டு அணிலை பிடிக்கிறதுக்கு எம்புட்டு நைஸ். என்ன ஒய்யன்? ஹேய், உன்னை இங்கிட்டு வந்து உட்காரக்கூடாதுன்னு சொல்லிக்கிறல்ல. ஆளி மூஞ்சி பாரு. ஐயோ, எங்கேயும் பயப்படுற நீ? மூஞ்சி பாரு. அப்படியே நல்லா மாரி இங்கே வந்துட்டு தட்டி விடுவோம். தட்டி போய் அணியில் பிடிச்சினா வாங்கிட்டு வா. வாங்க வா, இங்கிட்டு வா. வா இப்போ பால் ஊற்றுருவா. பத்தியா இவன் எல்லாம் எசக்காரன். பால் ஊற்றுறன்னு கிண்ண எடுத்தோடனே வரான் பாரு. உனக்குலாம் அம்பிட்டு தெரியுது. வா வான்னு கூப்பிட்டா வரல. பால் ஊற்றுறேன்னு சொன்ன உடனே உன் கிண்ணத்து தொட்ட உடனே தெரியுது இது உன் கிண்ணமா இது. பே இல்லை போ போ, இல்லை போ, இந்தா கொடுக்க மாட்டா போ. கிளம்பு கிளம்பு, நீ கிளம்பு. வேணாம் கிளம்பு, நீ கிளம்பு. ஏய் என்ன ஓய்? நான் எடுத்துக்கிறேன். சரி கை கொடு, கை கொடு, கை கொடுறா. வா கிட்ட வா, கிட்ட வா. இவங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்னெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் அப்படியே எடையை தள்ளியே தான் பழகிட்டு இருந்தான். வந்த புதுசுலாம் பார்த்திங்கன்னா கிட்டவே வரமாட்டான். நான் பாலை ஊற்றிட்டு அக்கட்டால் போனதுக்கப்புறம் தான் வந்துடுவான். இப்போல்லாம் பார்த்திங்கன்னா தள்ளி விட சொல்லி கிட்ட வர நல்லா பழகிட்டான். மேலெலாம் கை வைக்கவே முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே டெய்லி அப்படியே பால் ஊற்றுவோம். 2 தடவை 3 தடவை 4 தடவை ஊற்றுவோம். பார்த்திங்கன்னா ரொம்ப கிட்டலாம் வரமாட்டான். அப்போவுமே கூட பார்த்திங்கன்னா கிட்ட வரமாட்டான். இந்த அப்புறம் நாங்கள் விளையாடுவோம் பாருங்கள், ஷார்ட்ஸ் வீடியோவில் கூட இருக்கும். ஒன்று அடித்தா அப்படின்னு விளையாடுவான். அவனும் கையால் அவன் காலால் அடிப்பான். அது மாதிரி கொஞ்சம் பழகிட்டோம். இப்போல்லாம் பார்த்திங்கன்னா அங்கே பாருங்கள் தள்ளி விடுறதாம்மா. வந்துடுவான், கிட்ட வந்துடுறான். தள்ளி விட சொல்லி அப்புறம் சாயந்தரம் மணி ஒரு 6 மணி ஆயிடுச்சு அப்படின்னா ஓடியாந்து காலுக்கிட்ட வந்து அண்டிக்கிறான். காலுக்கிட்ட வந்து அண்டிக்கிட்டு தள்ளி விட சொல்கிறான். தலையை இப்படி தூக்குவான். தள்ளி விடுறதாம்மா. தலையை அயவா மாட்டுக்கு மேலே காட்டுறான். இப்படி அண்ணாந்து காட்டுறான் தள்ளி விட சொல்லி. சரியான எசக்கத்துது இது. ஆளி மூஞ்சி பத்தியா அம்புட்டு சுகம் கேட்குது. நேற்று 1 மணி நேரம் இருக்கும். நைட்டு மணி 8 மணிலேருந்து 9 மணி வரலையும் எனக்கு இதுதான் பொழுதுபோக்கு. அப்புறம் தழுவிட்டு நம்ம எப்படி ஜம்முன்னு படுத்துட்டான் பாருங்க. பசி இருக்குது, ஆனால் தழுவும்போது அவனுக்கு நல்ல சுகமாக இருக்குது. பாசத்துக்கு ஏங்குன குட்டி. பாசத்துக்கு டொட்டோ. சரிடா இருடா, பால் எடுத்து வரேன். பாய்ப்பா.